ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவ்விரு காவியங்களும் இந்து புராணங்களின் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் பாடமே பேராசையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதுதான். ராமர் மற்றும் அவரது மனைவி சீதாவை காப்பாற்ற இராவணனுக்கு எதிரான காவியப் போர் பற்றி கூறுவதுதான் ராமாயணம். ராமரையும் சீதையையும் பாதுகாக்கும் முயற்சியில் லக்ஷ்மண் 14 ஆண்டுகளாக தூங்கவே இல்லை. இதனால்தான் அவர் தூக்கத்தை தோற்கடித்த குடகேஷ் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு பதிலாக அயோத்தாவில் இருந்த லக்ஷ்மணின் மனைவி உர்மிளா 14 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தார். லக்ஷ்மணின் பங்கையும் சேர்த்து உர்மிளை இருவரின் தூக்கத்தையும் நிறைவு செய்தார். இராமாயணக் கதையில் உர்மிளா அதிகம் அறியப்படாத கதாபாத்திரமாவார். ராமர் என்பவர் விஷ்ணுவின் 7வது அவதாரமாவார் மற்றும் கிருஷ்ணருக்குப் பிறகு விஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுவர். ராமர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு முழுமையான மனிதனாகவும் காணப்படுபவராவார். ஹனுமான் பிரம்மச்சரியத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருக்கு மனைவி குடும்பம் ஏதும் இல்லை என்பதால் அவர் தனது வாழ்க்கையை ராமரின் பக்திக்கும் தர்மத்தை அடைவதற்கும் அர்ப்பணித்தார். அனுமன் ஒருமுறை ராமரை பாதுகாப்பதற்காக குங்குமத்தில் அவரை மூடி வைத்துவிட்டார். அனுமனை பஜ்ரங் பாலி என்று அழைக்கப்படுவதற்கு அதுவே காரணம். ராவணன் ஒருமுறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றபோது அங்கு நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார். அப்போது ராவணன் நந்தியின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார். அதனால் கோபமடைந்த நந்தி பின்னர் அவர் ராவணனின் ராஜ்யத்தை சபித்தார். இலங்கை குரங்குகளால் அழியப்படும் என்று கூறினார். அதேபோல் அனுமன், ராமர் மற்றும் அனைத்து வனர சேனைகளும் ஒன்று சேர்ந்து போரில் இலங்கையை அழித்துவிட்டார்கள். நந்தியின் சாபம் நிறைவேறியது. மேலும் அடுத்த வீடியோவில் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.